திரு விஜய் அவர்கள் தமிழக ஆளுநரை இரண்டாவது முறையாக சந்தித்திருக்கிறார். முதலமைச்சராக பதவியேற்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார். ஆனால் ஆளுநர் வட்டாரங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை ஆளுநர் சொல்கிறாரு, உங்ககிட்ட 112 என்ற எண்ணிக்கை தான் இருக்கிறது, 118 என்ற எண்ணிக்கையை நீங்கள் கொண்டு வாருங்கள், அதுக்கு உண்டான ப்ரூஃப் லெட்டர்ஸ் கொடுங்க, எந்த கட்சியினர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி பிறகு நம்ம பதவி பிரமாணம் செய்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆளுநர் தெரிவித்து விட்டதாக ஆளுநர் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. திரு விஜய் அவர்களுடைய கட்சி வட்டாரங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன், ஆளுநரை நாங்கள் 10ஆம் தேதி வரைக்கும் பார்ப்போம், ஒருவேளை அவங்க பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க ஆளுநர் முன் வரலை அப்படின்னா நாங்கள் உச்சநீதிமன்றத்தை நாடுவதை தவிர எங்களுக்கு வேறு வழி கிடையாது. உச்சநீதிமன்றத்தில் இதுக்கு முன்னாடி இது போன்ற வழக்குகள் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்திருக்கிறது. 2018 கர்நாடகா, அதே போல் மகாராஷ்டிரா, அந்த 2018-19 காலகட்டங்களில் நம்ம கர்நாடகா மகாராஷ்டிரா மாநிலங்கள் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது தெரியும். உதாரணம் என்ன அப்படின்னு சொல்லணும்னா, கர்நாடகாவில் என்ன நடந்தது, அங்கே எலெக்ஷன் நடந்தது. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக, அதாவது தனிப்பெரும் கட்சியாக பாஜக உருவானாலும் ஆட்சி அமைக்க வேண்டிய எண்ணிக்கை பாஜக கிட்ட இல்லை. உடனே காங்கிரஸும் மதசார்பற்ற ஜனதா தளம் குமாரசாமி அவர்களும் ஒன்று சேர்ந்து எங்ககிட்ட போதுமான நம்பர்ஸ் இருக்குது, கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் 112 இருந்தாலே போதும், நாங்கள் 117 வச்சுருக்கோம், எங்களை கூப்பிட்டு சிஎம்மாக பதவி ஏற்க நீங்கள் ஏற்பாடுகள் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆளுநர்கிட்ட கேட்டாங்க. ஆளுநர் அதை ரிஜெக்ட் செய்து விட்டார், நிராகரித்து விட்டார். சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி பிஜேபி தான், அதனால் பிஜேபியில் ஒருத்தரை கூப்பிட்டு முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைத்து விட்டார். மற்ற கட்சிகள் அதிர்ச்சி அடைந்தன. வேறு வழியில் சுப்ரீம் கோர்ட்டு போகலான்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு போனாங்க. ஆளுநரின் முடிவு தவறானது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு சொல்லலை, மாறாக ஃப்ளோர் டெஸ்ட் நடத்துங்க, அதாவது சட்டசபையில் பெரும்பான்மையை நிரூபிங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வழக்கமாக இதற்கான காலகட்டம் 15 நாள்லேருந்து 1 மாதத்துக்குள்ளே கொடுப்பாங்க. பட் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் போனதுனால 2 நாளில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். காரணம் என்ன, குதிரை பேரம், ஹார்ஸ் ட்ரேடிங்கை தடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டாங்க. லைவ் டெலிகாஸ்ட் செய்யப்பட்டது நமக்கு தெரியும், எல்லாரும் நேரடியாக பார்த்துட்டு இருந்தோம். எடியூரப்பாவை ஆளுநர் முதலமைச்சராக பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிட்டார். பட் மெஜாரிட்டி இல்லை. எடியூரப்பாவுக்கும் இது தெரியும். அவர் சட்டசபைக்கு வந்தார், பிறகு ஒரு உரை நிகழ்த்தினார், தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து விட்டார். ஏன்னா எப்படி அவருக்கு தெரியும் நம்ம தோற்றுருவோம் ட்ரஸ்ட் ஓட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விஜய் கட்சியினர் முன்வைக்கும் கேள்வி என்ன அப்படின்னா, பாஜகவுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? கர்நாடகாவில் தனிப்பெரும் கட்சி பாஜக இருக்கும்போது அந்த கட்சியை சேர்ந்த எடியூரப்பாவை நீங்கள் முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்யலையா? அவங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? நாங்கள் பெரும்பான்மையை நிரூபிக்கிறோன்னு சொல்லி சொல்கிறோம், அதை ஆளுநர் வீட்டில் எதுக்காக நிரூபிக்கணும்? அதை நாங்கள் சட்டசபையில் நிரூபிப்போம் அப்படின்னு சொல்லி விஜய் கட்சியினர் சொல்கிறாங்க. இது எக்ஸாம்பிள் 1. எக்ஸாம்பிள் 2, மகாராஷ்டிராவில் என்ன நடந்தது அப்படின்னு நமக்கு தெரியும். பாஜக சிவசேனா கூட்டணி வச்சு தேர்தலை சந்தித்தாங்க, முடிவுகள் வந்தது. ஆனால் சிவசேனா பாஜகவோட கூட்டணியை முறித்து கொண்டு காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸோட கூட்டணி வச்சு நாங்கள் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண போகிறோம், எங்களுக்கு போதுமான எண்ணிக்கை இருக்குன்னு சொல்லி ஆளுநர் போய் பார்த்தாங்க. ஆனால் ஆளுநர் பாஜகவை சேர்ந்தவரை முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைத்து விட்டார். பிறகு இவங்க சுப்ரீம் கோர்ட்டு போனாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் அதே மாதிரி நீங்கள் சட்டசபையில் ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆளுநரின் முடிவு தவறு, அந்த இதை கேன்சல் செய்கிறோம் அப்படின்லாம் சொல்லலை, நீங்கள் ட்ரஸ்ட் ஓட்டு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு கால அவகாசம் கொடுத்து எல்லாமே பண்ணாங்க. எப்படி ஆளுநர் யாரை பதவி பிரமாணம் செய்து வைத்தாரோ அவரை தவிர்த்து விட்டு எதிர்கட்சிகள் கர்நாடகாவில் ஆட்சி அமைச்சதோ மகாராஷ்டிராவிலும் அதே போலத்தான் நடந்தது. இப்போ விஜய் கட்சியினர் என்ன சொல்கிறாங்க, ஏற்கனவே எங்களுக்கு 2 உதாரணம் இருக்கிறது, ஒன்று கர்நாடகா, இன்னொன்று மகாராஷ்டிரா. அங்கே ஆளுநர் தனிப்பெரும் கட்சியை முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டில் வந்த முடிவுகளின் அடிப்படையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேகா தான் தனிப்பெரும் கட்சி. எனவே தனிப்பெரும் கட்சிக்கு விஜய்க்கு முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்துவிட்டு பிறகு ஃப்ளோர் டெஸ்ட் வைக்க சொல்லுங்கள் அசம்பிளியில். ஆளுநர் இல்லத்திலா ஃப்ளோர் டெஸ்ட் நடக்க வேண்டும்? எண்ணிக்கையை கூட்டின்னு காட்டணும் தேவை கிடையாது, சட்டசபையில் காட்ட வேண்டும். 10ஆம் தேதிக்குள்ளே, அதாவது அரசின் பதவிக்காலம் முடிவதற்குள்ள ஆளுநர் எங்களை அழைத்து விட்டால் பிரச்சனை இல்லை, இல்லை என்றால் எங்களுக்கு வேறு வழியே இல்லை, உச்சநீதிமன்றத்தை நாடுவதை தவிர. உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2, அதாவது உச்சநீதிமன்றம் இல்லை, உச்சநீதிமன்றத்தில் இதுக்கு முன்னாடி வந்த வழக்குகளை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது என்ன அப்படின்னா, 2 சினாரியோ இருக்குது. ஒன்று,
ஆளுநரை பதவி பிரமாணம் செய்து வைக்க சொல்லி உச்சநீதிமன்றம் உத்தரவிடலாம். அப்படி செஞ்சு வைக்க சொல்லிட்டு நீங்கள் சட்டசபைக்கு வாங்க. சட்டசபையில் ப்ரோ டேர்ம் ஸ்பீக்கர் என்று அழைப்பார்கள், தற்காலிக சபாநாயகரை உச்சநீதிமன்றமே நியமனம் செய்து எம்எல்ஏக்கள்லாம் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுட்டு ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு ரெடியாக சொல்லுவாங்க. அதிக காலம் கொடுக்க மாட்டாங்க, சுமார் 2 நாட்கள் அவகாசம் தரலாம் குதிரை பேரத்தை தடுப்பதற்காக. ஃப்ளோர் டெஸ்ட்டில் எந்தெந்த எம்எல்ஏ எப்படி வாக்களிக்கிறார்கள், விஜய்க்கு பெரும்பான்மை 118 என்ற எண்ணிக்கை இருக்கிறதா என்று அங்கே நிரூபிக்க வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பிக்கலாம். அதை லைவ் டெலிகாஸ்ட் செய்யணும், எல்லாருமே ஒரே நேரத்தில் பார்க்கணும், மக்கள்லாம் பார்க்கணும், டிவியில் வரணும்னு சொல்லி உத்தரவை போடலாம். ஆனால் விஜய்க்கு சாதகமாக தீர்ப்பு வரவே ஏற்கனவே வந்திருக்கக்கூடிய தீர்ப்புகளின் அடிப்படையில் வைத்து பார்க்கும் பொழுது விஜய் உச்ச நீதிமன்றத்தை நாடினால் விஜய்க்கு சாதகமாக தீர்ப்பு வர வாய்ப்புண்டு என்று தாவேகா கட்சியினர் நம்புகிறார்கள். இது உச்ச நீதிமன்றம் வரை போகுமா அல்லது ஆளுநர் தாவேகாவிற்கு ஒத்துழைப்பாரா என்பதை நாம் பார்க்க வேண்டி இருக்கும்.